திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் சென்னையில் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஏற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ள நிலையில் முதல்வர் கூறுவதை ஏற்கலாமா அல்லது 6 தொகுதிகளை மீண்டும் கேட்கலாமா என்பது குறித்த முக்கிய முடிவை எடுப்பதற்கான செயற்குழு கூட்டம் நாளை டி நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த தலைமை அலுவலகத்திலானது நடைபெறுவதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் இந்த கூட்டமானது தொடங்க இருப்பதாகவும் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இந்த நீடிக்கும் இழுபறியால் மீண்டும் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் இறுதி முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கிறது. இன்று சமீபத்தில் நடைபெற்ற தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடத்தியிருந்தது. அதில் தொகுதி பங்கீடு செய்வதில் இருக்கும் சிக்கலை முதலமைச்சர் கூறியிருந்ததாகவும் அதில் 5 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததாகவும் கூறியிருந்தார். மாநில குழு கூட்டத்தில் பேசிவிட்டு சொல்லுங்கள் என்று முதல்வர் கூறியதாக அந்த மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கூறியிருந்தார். எனவே கட்சியின் மாநில குழுவில் விவாதித்து உரிய முடிவுகளை அறிவிப்போம் என்று முதலமைச்சரின் அறிவிப்பை ஏற்பதா என்பதை முடிவைப்பை அறிவிப்பதாக அந்த கூறியிருந்தார். சாதகமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என முதல்வர் கூறியதாகவும் கூறியிருந்தால், அதே போல இது குறித்து விரைவில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறியிருந்தால், அதே போல் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை இதே கூட்டணியில் இருந்துதான் தொடங்கப் போகிறோம் என்றும் அந்த சண்முகம் அவர்கள் அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் தொடர்ந்து அந்த இழுபறியானது நீடித்து வருகிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் தற்போது வரை உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறனர். இந்த நிலையில்தான் நாளை நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டமானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.